உடம்புல ரத்த லெவல் கம்மியாக இருக்கவங்க இந்த சத்துருண்டையை ரெகுலராக நீங்கள் சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். இந்த சத்துருண்டையை எப்படி நம்ம ஈஸியாக பண்ணலான்றது பார்க்கலாம் வாங்க. ரொம்ப டைம் எடுக்காது, சீக்கிரமாகவும் பண்ணிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கம்பு வந்து ஒரு 1/4 கிலோ அளவு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதை நல்லா வறுத்துக்கோங்க. இது வறுக்கிறது எப்படின்னா நல்லா பொரி வர அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க. கம்பை பொறுத்த வரைக்கும் நம்ம எவ்வளோ அளவு இந்த மாதிரி நல்லா வறுக்கிறோமோ அந்த அளவுக்கு நல்லா நமக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நல்லா வறுத்துட்டு ஒரு 10 நிமிஷம் ஆற விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மட்டை அவுள் பார்த்திங்கன்னா ஒரு 250 கிராம் அளவு எடுத்துக்கோங்க. இதையும் இந்த மாதிரி நல்லா வறுத்துக்கோங்க. இந்த மட்டை அவுளை நல்லா வறுத்துட்டு நம்ம கம்போடு ஆட் பண்ணி சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு இனிப்பான உருண்டையை நல்லா மொறுமொறுன்னு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நல்லா வறுபடுற அளவுக்கு எடுத்துக்கோங்க. அவ்வளோ வறுத்துட்டு ஒரு 10 நிமிஷம் ஆற விட்டுருங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேர்க்கடலை பார்த்திங்கன்னா ஒரு 150 கிராம் அளவு எடுத்துக்கோங்க. வேர்க்கடலை ஆல்ரெடி வறுத்துருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் நேரம் வறுத்தாலே போதும். கொஞ்சம் நேரம் வறுத்துட்டு இதை ஆற விட்டுருங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெல்லம் பார்த்திங்கன்னா ஒரு 300 கிராம் அளவு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தண்ணி எந்த கப்பில் நம்ம வெல்லம் எடுத்தோமோ அந்த கப்பில் 1.5 கப் அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. எதுக்காக நம்ம 1.5 கப் அளவு தண்ணி ஆட் பண்ணுறோன்னா நம்ம சேர்த்துருக்கிறது கம்பும் அவுளும் சேர்த்துருக்கோம். இது தண்ணியை நல்லா இருத்துக்கும். அதனால் 1.5 கப் அளவு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இது நல்லா கொதிக்கிற அளவுக்கு நல்லா கரைஞ்ச வரைக்கும் எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு கம்பை நல்லா கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவுளையும் தனியாக கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வறுத்து வச்சுருந்த வேர்க்கடலையை பார்த்திங்கன்னா ஆட் பண்ணிவிட்டு இதையும் அதே மாதிரி அரைச்சிக்கோங்க. இது அரைக்கும் போது பார்த்திங்கன்னா ஒரு பாதி அளவு அரைச்சா போதும். அப்போ தான் நம்ம வேர்க்கடலையை மென்று சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த வெள்ளை சிரப்பில் ஒரு 3 போர்ஷனாக பிரிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு போர்ஷனை ஆட் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா உப்பு ஒரு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்ல ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கம்பு மாவு நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அதை ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம அரைச்சி வச்சுருந்த கம்பு மாவை பாதிலாம் ஆட் பண்ண வேணால் நீங்கள் ஃபுல்லாகவே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது எவ்வளோ சீக்கிரம் தண்ணியை இருத்துக்கும் பாருங்கள். நல்லா இருத்துக்கும். ஓரளவுக்கு நல்லா இருத்துட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் செகண்ட் போர்ஷனை நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல சிரப்பு, அதை செகண்ட் போர்ஷனை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கம்பை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நல்லா வேகணும். அதனால் நல்லா கொதிக்க விடுங்க. இதை நல்லா சிறுதானியத்தில் ஸ்வீட் செய்யும்போது எப்போவுமே நல்லா கொதிக்க விடுங்க. அப்போ தான் நமக்கு சாப்பிடும்போது ஜீரணமாகும் நல்லா. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மட்டை அவுள் நம்ம வறுத்து வச்சுருந்ததை அரைச்சி வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவுள் ஆட் பண்ணிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும் நம்ம ஆட் பண்ண பாதி தண்ணியும் ஃபுல்லாக நல்லா இருத்துக்கும். இப்போ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக 3வது போர்ஷன் லாஸ்ட் போர்ஷனை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஃபஸ்ட்டு கம்பை ஆட் பண்ணிட்டு நம்ம அவுள் ஆட் பண்ணுறோம். ஏன்னா அவுள் சீக்கிரமாகவே நம்மளாம் வெந்துடும். அதனால் கொஞ்சம் நேரம் வெந்தாலே போதும் அவுள். கம்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரெகுலராக நீங்கள் சாப்பாடில் எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரத்த லெவல் நல்லா இன்க்ரீஸ் ஆகுறது நல்லாவே தெரியும் உங்களுக்கு. அதே மாதிரி ஹீமோகுளோபின் லெவலும் கம்மியாக இருக்கவங்க பார்த்திங்கன்னா கம்பை ரெகுலராக எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஃபைனலாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த வேர்க்கடலையை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு இதையும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா வேர்க்கடலையை நம்மளால் கிண்ட முடியாது. இதனால் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு பார்த்திங்கன்னா நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கிளறி விட்ட போதும் பார்த்திங்கன்னா நம்ம உருண்டை பிடிக்கிறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். கொஞ்ச நேரம் சூடு ஆறுற வரைக்கும் இந்த மாதிரி கரண்டியை வச்சு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அதே சமயம் நமக்கு வேர்க்கடலையும் மிக்ஸ் ஆகிடும். நமக்கு இது ஆற வைக்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப ஜில்லுன்னு ஆற வச்சிடாதீங்க. இதை கொஞ்சம் சூடாக இருக்கும்போது உருண்டை பிடிச்சா தான் நல்லாயிருக்கும் நமக்கு. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இதை உங்களுக்கு தேவையான ஷேப்பில் நல்லா உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு சொட்டு ஆயிலும் விடலை, அதே சமயம் பார்த்திங்கன்னா நெய்யும் விடலை. அதனால் நீங்கள் இந்த கம்பு உருண்டையை பார்த்திங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக எல்லாருக்குமே கொடுக்கலாம். பெரியவங்களை குழந்தைங்க வரைக்கும் எல்லாருக்குமே கொடுக்கலாம். இந்த கம்பு உருண்டையை ஒரு 4லேருந்து 5 நாள் நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்காமல் வெளியில் வச்சுருந்தாலே கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் லைக், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.